ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மதுரையைச் சேர்ந்த குமார் என்பவர் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அவரது மனுவில் தற்போது பத்திரப்பதிவு துறையால் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழ்களில் சம்பந்தப்பட்ட சொத்தின் சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் போன்ற முக்கிய விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்படுவதில்லை. இதனால் ஒரே நிலத்தை வெவ்வேறு நபர்களுக்கு தவறாக பதிவு செய்யும் மோசடிகள் அதிகரிக்கின்றன. பொதுமக்கள் நிலம் வாங்கும்போது அந்த சொத்தின் உண்மையான நிலவரத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவே வில்லங்க சான்றிதழில் சர்வே எண்ணை கட்டாயமாக சேர்க்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. மனுதாரரின் கோரிக்கையில் இருக்கும் நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என கூறிய நீதிபதிகள் அரசுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தனர். தமிழகம் முழுவதும் இனி வழங்கப்படும் அனைத்து வில்லங்க சான்றிதழ்களிலும் சொத்தின் சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் ஆகியவை தெளிவாக அச்சிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும். இதற்கேற்ப பத்திரப்பதிவுத்துறை தனது இணையதள மென்பொருளில் தேவையான மாற்றங்களை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த நடைமுறையை செயல்படுத்துவது குறித்து தமிழக அரசின் பதிவுத்துறை தலைவர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். ஈசி எனப்படும் வில்லங்க சான்று ஒரு சொத்து வாங்கும்போது மிக முக்கியமானதாகும். கடந்த காலங்களில் அந்த சொத்து யார் பெயரில் இருந்தது, யாரிடமெல்லாம் கைமாறியது, அடமானத்தில் உள்ளதா என்கிற விவரம் அதில் இருக்கும். ஹைகோர்ட்டின் புது உத்தரவு இனி சொத்து வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே சர்வே எண்ணை கொண்டு பலருக்கு போலி பத்திரம் தயாரித்து ஏமாற்றும் மோசடிகள் இனி முற்றிலுமாக தடுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட சர்வே எண்ணில் இதுவரை என்னென்ன பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன என்பதை மக்கள் மிக எளிதாக துல்லியமாக வில்லங்க சான்றிதழ் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சொத்து விவரங்களில் தெளிவு ஏற்படுவதால் நில உரிமை தொடர்பான தேவையற்ற சிவில் வழக்குகள் மற்றும் அலைச்சல்கள் பெருமளவு குறையும். சர்வே எண்ணுடன் கூடிய ஈசி வழங்கும் உத்தரவு தமிழக ரியல் எஸ்டேட் துறையில் மிக முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.